Hi friends, welcome to Tutors. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா PHP numeric functionsல number systems பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து number system அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 types இருக்கு இல்லீங்களா? அதுல decimal values எப்படி hexadecimal and octal values மாத்துறதுங்கற பத்தி தான் பார்க்க போறோம். So first வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். So நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா decimal convert to decimal னு சொல்லி கொடுத்துக்கலாம். convert to decimal .php. So first நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட PHP tag நான் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட PHP tag நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எக்கோல நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேமை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா டெசிமல் வேல்யூவை எப்படி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறோம். சோ அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா DECHEX ஓகேங்களா? அதாவது டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறது. இது பிராக்கெட்ஸ் குள்ள நம்மளோட வேல்யூஸ் என்னவோ கொடுத்துக்கலாம். டெசிமல் வேல்யூஸ்ங்கிறது வந்து 0 to 9 அதுக்குள்ள நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ நான் என்ன கொடுக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸோ 10 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெசிமல் வேல்யூஸில் தான் கொடுத்துருக்கோம். இதை எக்ஸா டெசிமலாக மாற்றும் போது என்ன ஆகும்னு பாருங்கள். எக்ஸா டெசிமலோட லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 அண்ட் A to Fன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே வேல்யூஸ், அதாவது 9க்கு அடுத்து 10ங்களா, 10 11 12 13 அப்படின்னு போயிட்டுருக்கோம் இல்லையா? 10க்கு வந்து ஏங்கிற வேல்யூ எடுத்துக்கும், 11 B C D அந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் அசைன் ஆகும். இப்போ நம்ம 10ன்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ நம்ம அவுட்புட்டில் என்ன வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். என்னோடய ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேல்யூ, அதாவது 10க்கு வந்து ஏங்கிற வேல்யூ எடுத்திருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த வேல்யூவை வந்து 9ன்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 9ன்னு சொல்லி தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா 9க்கு அடுத்த வேல்யூவில் இருந்து தான் நமக்கு ABCDன்னு சொல்லி அசைன் ஆகுது சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம டெசிமல் வேல்யூஸை எக்ஸா டெசிமலாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டேக் போட்டுக்கலாம். எனக்கு நெக்ஸ்ட் லைனில் வந்து எக்கோவில் நம்ம ஒரு BR டேக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஆக்டல் வேல்யூஸை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதுக்காக டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் ஒரு பிரேக் நியூ லைனுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து எக்கோக்குள்ளே நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துடலாம். நம்ம என்னவா டெசிமல் வேல்யூவை ஆக்டல் வேல்யூவாக மாற்ற போகிறோம். ஆக்டல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் வேல்யூஸ் 0 to 7 ஓகேங்களா? இதுக்குள்ளே நமக்கு வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் 8ன்னு சொல்லிட்டு வேல்யூ கொடுத்துக்கிறேன் சரிங்களா? இப்போ அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ப்ரௌசரில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நமக்கு பாருங்கள் ஆக்டல் வேல்யூ, நமக்கு அந்த டெசிமல் வேல்யூக்கான ஆக்டல் வேல்யூ கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம இந்த 2-3 ஃபங்க்ஷன்ஸ் இல்லை ஈஸி ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்மளால் நம்பர்ஸை டெசிமல் டு பைனரியாக மாற்றலாம், பைனரி டு எக்ஸா டெசிமல், இந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன் நம்ம மாற்றலாம் ஓகேங்களா? இதோட அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutors.com விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.